வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி வந்து எக்ஸமைட் P90 MP5 ஃபேமஸ் அதோட சேலஞ்ச் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம கலகாரி மேப்பில் தான் இறங்கியிருக்கோம். போடு, நமக்கு ஸ்டார்டிங்கே ஃபேமஸ் கச்சிச்சு கைஸ். இப்போ P90 MP5 கச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். கச்சிச்சு கைஸ். MP5 வேறு லெவல் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சோண்டு லூட் எடுத்துக்கின்னு எனிமையை போய் ஸ்லைஸ் பண்ணலாம் கைஸ். அதுக்கு தான் நான் இங்கே போயின்னு இருக்கேன். நம்ம டீம்மேட்டு வராரு கைஸ் நம்ம பின்னாடியே. சரி, இங்கே ஏதாச்சும் எக்ஸமைட் இருக்கா? இல்லை. சரி கைஸ், அவர் இங்கே அடிக்கலாம், நம்ம அவரை விட்டு அங்கே போய் லூட் அடிக்கலாம் கைஸ். அப்புறமா கைஸ் நம்ம எக்ஸமைட்டும் P90 எடுத்துட்டோம். நம்ம டீம்மேட்டு அங்கே லூட் வச்சுருக்காரு நம்மளை விட்டு. சரி, அவர் அங்கே லூட் அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பாட்டுன்னு போயிருந்தேன் கைஸ். எனிமி அவனாச்சும் கண்ணில் மாட்டானா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போயின்னே இருக்கேன். கீழே மெட்கிட் காமிச்சிது. சரி, மெட்கிட் எடுத்துப்போம். போயிட்டு மெட்கிட் தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே போய் மெட்கிட் எடுத்துட்டேன். பார்த்தா ஊகனுக்கு பதிலாக இந்த கன்று வந்துச்சு கைஸ். நான் வந்து ஊகன் தான் எடுக்கணுன்றதே மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் இங்கே வந்துட்டார். MP5 இருந்தால் சொல்லினார். இங்கே இருந்துச்சு, மார்க் பண்ணி விட்டேன். வந்து பார்த்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வானான்ட்டார். அப்புறம் ஏன் கேட்டேன் அப்படின்னு ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் இங்கே வான்னு கூப்பிட்றாரு. என்னென்னு போய் பார்த்தா உள்ளே மாட்டிங்கினார். எப்படி கைஸ், புது பக்கு போல். நம்ம டீம்மேட் கண்டுபிடிச்சிட்டார். எப்படி குச்சிங்கன்னு கேட்டால் மேலே வந்து நான் பாட்டுன்னு விழுந்தேன், டக்குன்னு உள்ள போயிடுச்சு அப்படின்னாரு. சரி, நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். சரி, திருப்பி வேணான்னு கீழே குச்சிட்டேன். சரி, திருப்பி நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினேன் கைஸ். மேலே ஏறி சரி குச்சி பார்ப்போம், நமக்கு பக்கில் உள்ளே போதான்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு போல. க்ரௌச் பண்ணுன்னாரு. இருந்தாலும் க்ரௌச் பண்ணாலும் போல கைஸ். சரி, லேண்ட்மைன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். லேண்ட்மைன் கூட இல்லை. வெளில வந்துட்டார். எமோட் போடலான்னு பார்த்தா வெளில வந்துட்டார் கைஸ். சரி விடுங்க கைஸ், வெளில வந்துட்டார். இப்போ இங்கே யாராச்சும் எனிமி இருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே அஸ்னலுக்கு கூட கீ இல்லை நம்மக்கிட்ட. அஸ்னல் கீ இருந்தால் கூட ஓப்பன் பண்ணலாம். சரி, நம்ம டீம்மேட் அங்கே போகலான்னாரு. சரி போகலாமே கீழே அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அவருக்கு ஊகன் கிடச்சிச்சு கைஸ். எனக்கு தான் ஊகனே கிடைக்கல. அவர் ஊகனை வச்சுன்னு ஈஸியாக அங்கே போயிதோ பாருங்களேன். இப்போ ஈஸியாக அவர் இறங்கிட்டார் அங்கே போயிட்டு. சரி, நான் இறங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே கஷ்டப்பட்டு ஏறி அப்படியே நான் போனேன். நான் பாட்டுன்னு போயிட்டு கீழே உர்ரா கைப்புள்ள அப்படின்னு விட்டா நேராக போயிடுச்சு. ஐயோ சேடு கைஸ். கரெக்டாக நம்ம விட்டோன்னே இது ஆயிடுச்சு. நம்ம டீம்மேட் கிட்டே எனிமி சிம்பிள் காமிக்குது கைஸ். நம்ம P90 எடுத்துன்னு போயிடலாம். போடு அடி நாக்கு கைஸ். வேறு ஃபஸ்ட்டு கில் நம்ம வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு அவரு கில்லு எடுக்கலையேன்னு நினைக்கிறேன். அவர் கில்லு எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரில. சரி, ஊகன் எப்படியோ கச்சிச்சு கைஸ். எனக்கு இங்கே கச்சோன்னே சரின்னு சொல்லிட்டு ஸ்கேர்லாம் இருந்துச்சு. நமக்கு எக்ஸமைட் P90 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கைஸ். சரி, மேலே இருக்கா நான் எனிமின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகணும். அங்கே பார்த்தா அஸ்னல் ஓப்பனில் இருக்குது. அப்போ எனிமி இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் ஒன்று இருக்கான். அங்கே பார்த்துட்டோம் நாங்கள். நான் வச்சுருந்தேன். நம்ம டீம்மேட்டு ஷூட் பண்ணார். ஒரு புல்லட் கூட போடல. நான் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டேன். க்ளோவல் போட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் சைட்லேருந்து சொல்கிறானுங்க. நம்ம டீம்மேட் பார்த்தா விட்டு போயிட்டாரு நம்மளை. தரங்கா இது நியாயமா அப்படின்னு கேட்டு நம்ம சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் கைஸ் லூட் அடிக்க. நான் க்ரோஸா பார்த்தேன், க்ரோஸா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம எக்ஸமைட்டு ஒன்லி சேலஞ்ச் பண்ணின்னு இருக்கோமேன்னு சொல்லிட்டு எக்ஸமைட்டை திருப்பி எடுத்துட்டேன் கைஸ். எடுத்துட்டு சரி அங்கே எனிமிங்க இருந்தானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இங்கே எவனோ வச்சான். அவனை காணும். இங்கே பார்த்தா க்ளோவல் போட்டுன்னு இருந்திருக்கான். ஆனால் காணும் கைஸ். என்ன எங்கே ஓடிட்டான் போல் கைஸ். சரின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கன் பிடிச்சிக்கலாம். எப்படியோ யாராச்சும் காலி ஆனாங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ணோம். நான் காலியானா கூட நம்ம டீம்மேட் ரிவைவ் பண்ணுறாரு. அவர் காலியானா நம்ம ரிவைவ் பண்ணோம் கைஸ். அதனால் எடுத்துக்கணும். டோக்கன்லாம் இங்கேயோ P90 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஏர்ட்ராப்பில் எவனோ ஏர்ட்ராப் பிடிச்சின்னு இருக்காங்க கைஸ். அதனால அங்கே போய் பார்த்தோம் எவனாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே ஸ்கோப் போட்டு பார்த்தா அகப்படல. சரி, நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் நம்ம டீம்மேட் கிட்ட எனிமி காமிது. நான் கீழே இருக்கானோன்னு சொல்லிட்டு பார்த்தா அடி வாங்குறாரு. நான் கீழே எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்த்தா அங்கே க்ளோவல் போட்டுன்னு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கே சிம்பிள் காமிக்குதேன்னு போனால் நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டாரு. உனக்கு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அச்சோன்னே டீம் வைஃப் ஒன்று வந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை போய் ரிவைவ் பண்ணிட்டு போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணி முடிச்சுட்டு போய் லூட் அடித்தோம். ஊகன் ஆமோ இருக்குதான்னு பார்ப்போம். இருந்தால் எடுத்துப்போம். இருக்கும் தான் கைஸ் நினைக்கிறேன்.
ஊகன் இருக்குது, கன்ஃபார்மாக ஊகன் ஆமோ இருக்கும். நம்ம டீம்மேட்டு பாவம் தவிக்கிற லூட் அடிக்க ஃபுல்லாக தள்ளி போடான்ட்டு நம்ம விட்டு லூட் அடிச்சுன்னு இருக்கோம். சரின்னு பார்த்தா நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது கைஸ் எல்லாமே. சரி கொஞ்சோண்டு புல்லட்டு போட்டு எடுத்துட்டோம், கன் புல்லட்டை போட்டு. அதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் வெளில போட்டாச்சு. வெளில போட்டுட்டு கொஞ்சம் லூட் அடிச்சிட்டு நாங்கள் அப்படியே ஓடிருந்தோம். திருப்பி எனிமி அவனாச்சும் வருவானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீம்மேட் மெட்டெல்லாம் சுற்றிக்கினாரு. அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தன் ஓடி இருந்தான், அவனை ஷூட் பண்ணோம். அவன் தான் படவே இல்லை கைஸ் ஒன்று கூட. படம் கில்ல எடுத்துடலான்னு பார்த்தேன், ஒன்று கூட படலை. சரின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஊகன் வச்சு அங்கே போனோம். எவனாச்சும் எனிமி இருக்கானா, நம்ம டீம்மேட்டை அங்கே லூட் அடிக்க போனார். சரி அவருக்கு கவர் கொடுப்போம், எவனாச்சும் எனிமி இருக்கானான்னு சொல்லிட்டு. அப்புறமா கீழே பார்த்துட்டு அவர் அந்த பில்டிங் போகிறேன்னு சொன்னார். சரி அப்படின்னு கீழே பார்த்தா அவர் போயின்னு இருக்கார். சரி நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே ஒரு எனிமி பார்த்தா நாக் பண்ணிட்டேன். போடு காலி பண்ணணும், கில்லு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்பாடியோ கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். நல்ல வேலை ரிவே பண்ணல. இன்னொருத்தர் அங்கே இருந்தால் எங்கே போனான்னு தெரியல. அங்கே இருக்காங்க கைஸ். நமக்கு இங்கே கரெக்டாக ஏமாகலை. நம்ம அந்த பில்டிங்க்கு தாவியாச்சு. இப்போது அங்கே பார்த்தா அவன் டவர் மேலே ஏறிட்டாங்க கைஸ். சேடு கைஸ். அங்கே மேலே வேறு எங்களுக்கு இருக்காங்களான்னு டவுட்டாகவே இருக்குது. அங்கே இருந்தாலும் ஈஸியாக அடிக்க முடியும் கைஸ், ஸ்னைப்பர்லாம் வச்சுருந்தா. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் கைஸ். இப்போ இங்கே குளோவல் போட்டால் சரி ஏஞ்சி நிற்பான் அச்சிடலான்னு பார்த்தா இங்கே நிற்கவே மாட்டான். வெயிட் பண்ணி பார்க்குறோம், நிற்கவே இல்லை. நம்ம டீம்மேட்டும் உட்காந்து ஸ்கோப் போட்டு பார்த்துன்னு இருந்தார். அவன் இருக்கவே இல்லை. சரி ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எவனாச்சும் ஓடுவான், அவனை அடிச்சுட்டு ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் கைஸ். எவனாச்சும் வரானான்ட்டு. அதுக்கப்புறமா சைலன்சர் குத்தார் நம்ம டீம்மேட்டு. சரி சைலன்சர் குத்தோடனே சைலன்சர் எடுத்துகிட்டு இதை குத்துட்டோம் அவர்கிட்ட, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. சரி நம்ம உட்காந்து பார்த்துருந்தோம் கைஸ். அங்கே வேறு ஏர்ட்ராப்பு கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன். ஏர்ட்ராப் இருக்கா? இல்லை கைஸ், ஏர்ட்ராப் இல்லை. இங்கே போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுவா அவங்ககிட்ட டோக்கன் இருக்குன்னாரு. சரின்னு சொல்லிட்டு டோக்கன் இருக்கே அவருக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லினே இருந்தார். பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணிக்கினே இருந்தார். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கினே இருந்தேன். அவருக்கு இது வேணான்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருந்தார். எனக்கு காண்டாயிடுச்சு, என்னடா இவருன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட டோக்கன் இல்லையா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட 600 தான் இருக்குது, ரிவே பண்ணோன்னா 600க்கு தான் ரிவே பண்ண முடியும், நீ உங்ககிட்ட நிறைய இருக்குது, 1000 இருக்குது பண்ணி விடுன்னாரு. சரின்னு பண்ணினேன். அப்புறம் பார்த்தா இது வந்துச்சா, எனக்கு மெட்கிட் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட காமிச்சேன் வேணுமான்னு சொல்லிட்டு. அவர் ரெஃப்ரெஷ் பண்ணுன்னாரு. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கினேன். மெட்கிட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. சரி எல்லாமே வாங்கிட்டு அங்கே பார்த்தா நம்ம டீம்மேட் ஷூட் பண்ணியிருந்தார். யாரை ஷூட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே எனிமி நாக் பண்ணிட்டாரு. திருப்பி கீழே எடுத்துட்டாரு. சூப்பர் கைஸ், கீழே எடுத்துட்டாரு. நம்ம இங்கே அடிக்கலாமேன்னு ஸ்கோப் போட்டு பார்த்தா இன்னொருத்தனை நாக் பண்ணி டீம் வைப்பே பண்ணிடுவார் கைஸ். இப்போ அவர் பாருங்களேன், நானும் எங்கே இருக்கானே தெரியல கைஸ் எனக்கு. சரி ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா எங்கே இருக்கானே தெரியல, டீம் வைப் பண்ணிட்டாரு. சரி இன்னும் 6 பேர் தான் அலைவு இருக்கும், கில்ல எடுப்போம் அவனுங்க எல்லாரையும் கைஸ். இவரு குரங்கு மாதிரி தாவி போயிருந்தார். சரி நம்மளும் அவங்க மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனோம். நல்ல வேலை கைஸ், நான் கீழே விழுந்துருவோன்னு பார்த்தேன், ஆனால் கீழே விழலை. வெயிட் பண்ணி பார்த்தோம் இங்கே வரானுங்களான்னு சொல்லிட்டு. எனிமி அங்கன்னு சொன்னார். சரின்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க குச்சி ஓடுன்னு இருக்காங்க கைஸ். பார்த்துட்டு நான் பாட்டுன்னு இருந்தேன். சரி அவன் இருக்கட்டும், வெளில வந்தோடனே அடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன், ஸ்கோப் போட்டு பார்த்துங்க. அப்புறமா அவன் குச்சி வெளில வந்தான். பட்டுன்னு அடித்தேன். கொஞ்சம் நான் கவர் எடுத்துக்கினாங்க கைஸ் போயிட்டு. சரி திருப்பி வெளில வருவான் அச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா வந்தான். பட்டுன்னு அச்சு நாக் பண்ணிட்டு சரி அவன் டீம்மேட் இருப்பான், டீம்மேட்டையும் அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கவரில் போயிட்டு நல்லா ரிவே பண்ணி விட்டாங்க கைஸ். சேட் ஆயிடுச்சு கைஸ். மெட்கிட் இல்லைன்னாரு, அதனால் ஒரு 2 மெட்கிட் கொடுத்துட்டேன். மெட்கிட் போட்டுக்கிட்டோன்ட்டு சரின்னு கொடுத்துட்டு பார்த்தா ரிவே பண்ணிட்டு அவங்க எங்களை பார்த்து அச்சுன்னு இருக்கானுங்க. சரி ஜோன் வருது, நம்ம ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி தாவி குச்சி தான் கைஸ் போயின்னு இருக்காரு. நம்ம நார்மலாகவே போகலான்னு பார்த்தா சரி தாவியே குச்சி போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் போயிருந்தேங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரம் வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டாப் 5க்கு வந்துட்டோம். இங்கே வந்து மெட்கிட்டு இருந்துச்சு, மெட்கிட்டு எடுத்துக்கலாமா வேணாம் கைஸ். அப்புறமா இங்கே அஸ்னல் மேலே ஒருத்தன் போனான், போட்டு அச்சு முடிச்சிட்டேங்க கைஸ் அவன் ஒருத்தனை.
இதுக்கப்புறமா 2v1 தான் கைஸ் இருக்குது. அடிச்சிருவோமா போய் அடிப்போமா? சரி இவனுக்கு அடிக்கலாம். செம்ம டேமேஜ் விழுது கைஸ், செம்ம டேமேஜ். இப்போ நம்ம டீம்மேட் ஏறி போனால் அடிச்சிடலாம். அவர் ஏறாமல் இருக்கார். என்கிட்ட மெட்கிட் அவ்வளோவா இல்லை, என்னால் ஏற முடியாது அப்படின்னாரு. அவன் நல்லா உட்காந்து மெட்கிட் சுற்றுறான் கைஸ். நம்ம டீம்மேட் இங்கே உட்காந்து லூட் வச்சுருந்தாரு. ஊசி இருந்துச்சு, ஊசி எடுத்துக்கினேன். நான் ஊசி எடுத்துக்கினா அங்கே பார்த்தேன். திருப்பி அவன் மெட்கிட் ஃபுல்லாக சுற்றிக்கின்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் எங்களை. நான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். அவன் எப்படியோ ஜோனு வரும்போது அவன் வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். நம்ம டீம்மேட் என்ன பண்ணிட்டாரு, அவன் பதுங்குறான்னு சொல்லிட்டு ஏறி போக ஆரம்பிச்சிட்டாரு கைஸ். நம்ம ஏறி போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாருங்களேன், ஏறி போயிடுவார். நான் போகாதேன்னு சொல்லிட்டு இங்கே இருப்பேன். இங்கே அவன் கொஞ்சம் ஏற பார்ப்பானா, போகாதேன்னு அவர் போயிடுவார். அங்கே போயிட்டு அங்கே எனிமி இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகிடும். நான் இதில் இல்லை அதில் தான் இருக்கான்னு சொல்கிறேன். அவர் இங்கே வெயிட் பண்ணே இருந்தார். நான் இங்கே பார்த்தா இங்கே ஓடுறான். அடிச்சுக்கினே இருந்தேன் கைஸ். ஆனால் ஒரு புல்லட்டு கூட போடல, என்ன ஈஸியாக முடிச்சிட்டான். நம்ம டீம்மேட்டு அடிப்பாரா? சுத்தம் கைஸ், அவரையும் நாக் பண்ணிட்டான். நான் ஏன்ச்சேன் டேமேஜ் குத்தா என்ன கைஸ், இது டேமேஜ் குத்தாலாம் போகவே மாட்டேங்குது, என்ன முடிச்சிட்டான் கைஸ். இப்போ நம்ம டீம்மேட் தான் இருக்காரு, அவனை போட்டு லாக் பண்ணிட்டார் உள்ளே கைஸ். செம்ம, அவரை அப்படியே உள்ளே லாக் பண்ணிட்டாரு நம்ம டீம்மேட்டு. இவன் வேறு க்ளூ பிரேக்கர் போட்டான். சுத்தம் கைஸ், க்ளூ பிரேக்கர் போட்டான். க்ளோவில் வேறு ஓடைய ஆரம்பிச்சிடும். சேடு கைஸ், நம்ம டீம்மேட் போய் எடுப்பாரானே தெரில. சரி இங்கே வந்து க்ளோவால் போட்டுனே இருக்காரு. இங்கே போட்டால் இங்கே ஒரு க்ளோவால் வளைஞ்சிச்சு. சரி நீ இங்கே போடுறாரு. சுத்தம் கைஸ், கொஞ்சம் அவன் வெளியே வந்துட்டான் கைஸ். ஓடி 8 இன்ச்சு இருந்தான் கைஸ். எவ்வளோ டேமேஜ் கைஸ் கொடுக்குறது இவனுக்கு. சேடு கைஸ், எவ்வளோ டேமேஜ் தான். நானும் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன். அப்பவும் தப்பிச்சிட்டான். இவரும் ஒரு 8 இன்ச்சு இருந்தாலும் தப்பிச்சிட்டாரு கைஸ். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் டேக் கேர்.